நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க ரோடு தான் நாகர்கோவில் களியக்காவிளை ஹைவே ரோடு. அதாவது நாகர்கோவிலிருந்து களியக்காவிளை இந்த ரோட்டின் நிலைமை நான் பிறந்த வயசு முதல் பார்த்துட்ருக்கேன். இப்படி தான் இருக்கு. எவ்வளவு சரி பண்ணாலும் ஒரு 2 வருஷம் கூட நிற்காது, 1 வருஷம் கூட நிற்காது, 6 மாதம் கூட நிற்காது. அந்த மாதிரி கண்டிஷனில் தான் இந்த ரோடு போயிட்டே இருக்குது. ஏன்னா இந்த பக்கம் பெரிய ஹைவே ரோடு போடுறாங்க, இருந்தாலும் அது போட்டு 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 வருஷக்கணக்காகுது. இதில் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்ட மக்களின் சாபக்கேடுன்னு சொல்லலாம். என்ன விஷயம்னா, இந்த ஒரு ரோடு ஒரு நாளும் சரியாக இருக்காது. என்றைக்கு இந்த மக்கள் இந்த ரோட்டில் போனாலுமே ரோடு குண்டும் குழியும், அப்படி ஏறி இறங்கி மேடு பள்ளம், இந்த குண்டும் குழியும் ஒரு நாள் இந்த ரோட்டில் மாறாது. இது நம்ம மாவட்டத்தோட மக்களோட தலைவிதின்னு கூட சொல்லலாம். ஏற்கனவே ஹைவே ரோடு போட்டுருக்குது, அதுவும் ஒரு 4-5 வருஷமாக போட்டுகிட்டே இருக்காங்க. நான் எந்த அரசியல் கட்சியை நான் இதில் கூற விரும்பலை. காரணம், நம்ம அரசியல் பதிவு இந்த சேனலில் போடவும் இல்லை. என்ன விஷயம்னா, நம்ம களியக்காவிளை தாண்டி அதாவது திருவனந்தபுரம் வர ஓரளவுக்கு ரோடு சரியாக இருக்குது. இந்த இவ்வளவு இடைப்பட்ட தூரமும் பார்த்திங்கன்னா, நம்ம எப்படி நாகர்கோவிலேருந்து தொடங்கி களியக்காவிளை வரைக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளவு படு கேவலமாக இருக்குது. தினமும் ஒரு விபத்து நடந்துகிட்டு தான் இருக்குது. எவ்வளவோ பிரச்சனை வந்தாலும் நம்ம அரசாங்கம் அதை கண்டுக்கிற மாதிரியே இல்லை, நம்ம மாவட்டத்தை கவனிக்கிற மாதிரியே இல்லை. அது என்ன விஷயம்னே தெரியல. இது நீங்கள் தான் சொல்கிற விஷயங்கள் உண்மையாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது எத்தனை நாளாக இப்படி இருக்குது? எனக்கும் வயசு 44 வயசாகுது. இந்த ரோடு எத்தனை காலம் முதல்ல இப்படி இருக்குன்னா, ஒரு சிலர் சொல்கிறாங்க முன்னே காலத்தில் போட்ட காங்கிரட் ரோடு அது கீழே இருக்கான், அதுக்கு மேலே தார் போட்டதுனால இந்த ரோடு ஒரு காலம் நிற்கலைன்னு சொல்கிறாங்க. அது என்னெல்லாமோ சொல்லுவாங்க, அது ஒன்றும் புரியாத கதையாக இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் விளங்குது, இந்த ரோட்டினால் பறிபோன உயிர்கள் மட்டும் ஏறலாம். அது நல்லாவே புரியுது. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறதும் முந்தா நாள் எடுத்த வீடியோ தான், நிறைய நாளும் நாவல்ல. இப்போ நீங்கள் தக்கல்லேருந்து நாகர்கோவில் போயிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு தெரியும். அவ்வளவு படு கேவலமாக மோசமாக இருக்குது நம்ம ரோட்டோட நிலைமை. இது ஏன் இப்படி இருக்குது, எதனால் இப்படி வந்தோன்னு சொன்னால், அரசியல் வச்சு பார்த்தாலே நிறைய காரணங்கள் சொல்லலாம். அது நம்ம இந்த வீடியோவில் என்னால் விவரிக்க முடியாது. காரணம், நம்ம சேனல் நல்ல ஒரு லெவலுக்கு போயிட்டுருக்கு. அதை நான் கெடுக்க விரும்புகிறேன். அதனால் உள்ள விஷயங்களை நான் இங்கே பேச விரும்புகிறேன். ஏன்னா அரசியல்னு சொல்லி வரும்போதே 1000 விஷயங்கள் வரும். அது நம்ம உள்ளே புகுந்து விளையாட நம்மளால் எந்த சேனலில் முடியாது. இன்னி நமக்கு பேச வேண்டிய விஷயம், இனிமேலாவது கன்னியாகுமரி மாவட்ட மக்களை வெறுக்காமல் இந்த ரோடை எல்லாம் சரி பண்ணி தந்து நம்ம நீட்டாக கொண்டு போனால் அழகாக இருக்குன்னு என்னோட விருப்பம். பெரிய ஹைவே ரோடு வந்தாலுமே நம்ம இந்த ரோடு சரி பண்ண வேண்டியது அரசாங்கத்தோட கடமை தான். காரணம், எந்த ஹைவே ரோடு வந்தாலும் இந்த ரோடை நம்ம மறந்து ஒரு கிலோ போக மாட்டோம். இந்த ரோடு இங்கே தான் இருக்கும். அதனால் எவ்வளோ சீக்கிரம் துரிதமாக முடியுமோ அந்த பெரிய ஹைவே வேலையும் முடிச்சுட்டு திருப்பி இந்த ரோடு சரி பண்ண வேண்டும் என்பது என்னை போன்ற சமூக ஆர்வலர்கள் விருப்பம். அவ்வளோதான், சமூக ஆர்வலர் தான் இந்த பதிவு நான் இங்கே போட்டிருக்கேன். இந்த ரோடு குறித்து அதாவது உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வேளை சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.